Hello guys, welcome back to Gamers. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் ஆர்க் ரேனானோட பார்ட் 13 தான் गाइस. போன வீடியோ பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, போன வீடியோல நம்ம கிரிஃபன் டீம் போட்டுருப்போம். அது இப்போ எடுத்துனே என்ன பண்ணலாம். இந்த வீடியோ என்ன கண்டென்ட்னு பாத்தீங்கன்னா போன வீடியோல வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு ப்ரோ வந்து ஸ்பைனோ டீம் பண்ண சொல்லியிருந்தாரு. ஆமா, அதான் பிடிக்க போறோம் இப்ப. ஓகே गाइस, இப்போ பவரை பாருங்க. நீனு போவோம் அப்படியே. வெறியா இருக்கானடா பாக்கிறதுக்கு. பாக்கிறதுக்கு மட்டும் பழகிறதுக்குமே வெறியா தாங்கலாம். ஆனா என்ன ஒன்று வெயிட்டு அந்த இதெல்லாம் இது அஜென்டி வைஸோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லெவலப் பண்ணிட்டேன் பண்ணானே. ஆனா இவனுக்கு அந்த ஸ்மித் டேபிள் பேக்ல வராது. அதுவும் ஒரு இதுதான். ஓகே गाइस, நம்ம வந்து ட்ராப் செய்யணும். ஏன்னா வந்து ஸ்பைனோ வந்து சும்மாலாம் பிடிக்க முடியாது. அப்படியே சும்மா பிடிச்சின்னா அவன் அடிச்சு சாவச்சு போயிட்டே இருப்பாங்க गाइस. அவன் தான் வந்து அந்த ஸ்வாம்ப் காட்டியே ராஜா. சாம்பால்னா இதா ஆரா ஆரா ஓ தண்ணி கிடையாது, தண்ணி அதான் ஸ்வாம்ப்க்கே அவன் தான் ராஜா. எல்லாரையும் சொல்லுவானா இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும். ஓஹோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபவுண்டேஷனு, அப்புறம் டோர் ஃப்ரேமு, அப்புறம் வந்து ஸ்டோன்ல செஞ்சீங்க गाइस. ஆமாம், ஏன்னா ஸ்டோன் வந்து உடைக்க மாட்டான் அவன். ஓகே गाइस, ஓரளவுக்கு கிராஃப்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து கல் எடுத்து வரல போலாமா? கல் காலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கல் அவனை டேம் பண்ணோம்டா. அந்த இவனாயா அவன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப வீடியோ சொல்லுங்கிறேன் गाइस, ஆனால் நாங்கள் டேம் பண்ணவே இல்லை அவனை. இந்த வேலை அவனை நம்ம டேம் பண்ண போகிறோம். அர்ஜென்டிஸ் எடுத்துன்னு போகலாம், ஏன்னா அவன் பேக்கில் தான் எல்லாமே இருக்கும். அவன் திட்ட கண்டுபிடிங்க गाइस, அதை கைட் பண்ணுங்க. ஓகே गाइस, ரொம்ப நேரம் அலைஞ்சி திரிஞ்சு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நான் பார்த்தேன் அங்கே ஸ்கோப் போட்டு இதோ போயிட்டு இருக்கான் பாருங்க. இவன் தான் நம்ம வந்து ரொம்ப நாளமாக தேட்டிருக்கோம், ரொம்ப வருஷமாவே தேடிருக்கிறோம். ரொம்ப வீடியோ. இவன் எத்தனை லெவலு? அவளே ஒரு 12வது லெவல், 17வது லெவலு. ஓகே ஓகே, அங்கே போயிட்டு இருக்க மாதிரி இல்லை. யாரா அவன்? இவன் ஒரு 3வது லெவலு, 25 லெவல்றான். 25 லெவல்றாடி, அவனே டீம் பண்ணுடா. ஓகே, ட்ரைக்கு பார்த்தியா இதில் போயிட்டு இருக்குது. இவன் தான் நம்ம டேம் பண்ண போகிறோம் இப்போ. ஓகே, மறக்காம லைக் பண்ணலாம், லைக் பண்ணுறேங்க गाइस. இவனை வந்து ரொம்ப வீடியோவாக டேம் பண்ண பார்த்துக்கிறோம். அடிக்க வருவானா? நிறைய வீடியோவில் இவனை தான் गाइस சொன்னமே, இந்த மாதிரி இவனை தான் டீம் பண்ண போகிறோம், இவனை தான் டீம் பண்ணுறோம். ஆனால் கச்சேரி டீம் பண்ணல गाइस, இப்போ டீம் பண்ண போகிறோம். இவனுக்கு வந்து இப்போ எப்படி அவனுக்கு வந்து மெட்டல் உடைப்பான் பார்த்தியா? அவனுக்கு பேக்கில் மெட்டல் வச்சா வெயிட் கம்மியாகும். இவனுக்கு மெட்டல் ராக் வச்சா அவனுக்கு வெயிட் கம்மியாகும். அப்படியா? ஆமாம், அடித்த படம் ஒரு பஞ்சு அடிக்கிறான். அவன் வாழை வச்சு தான் அடிப்பான். நீ டோப்பரன்றா அதுக்குள்ள. கல்ல மாதிரி உட்காந்துப்பாங்க, ஆனால் தான் ராக்கு பேர். இவனுக்கு வந்து ஸ்டோன் வைக்கணும் பேர். இவனுக்கு வந்து ஸ்டோன் வச்சுட்டு அவனுக்கு ராக்குவேன். இவனுக்கு ராக்குன்னு வச்சுட்டு அவனுக்கு மெட்டல்னு வைக்கணும். ஓகே गाइस, இப்போ வந்து அவனுக்கு பெரிய எத்தனை வரப்போ வந்துடும். ஓகே, நமக்கு தேவையான அளவுக்கு பெரிய பிரிச்சுக்கினே திரும்ப அவங்ககிட்டே போயிட்டு அவன் பேக்கில் வைப்போம். ஓகே ஓகே गाइस, இப்போ வந்து என் பேக்கில் கறியில் எடுத்துகிட்டு பெரிய வைப்போம். அவன் கறி சாப்பிடான்னு சொல்லிட்டு நாங்கள் கறி வச்சோம், ஆனால் அவன் கறி சாப்பிட மாட்டான். அதனால பெரியன்னு ஒன்று போயிட்டோம். ஓகே, இன்னொருத்தர் அவன் பார்த்துமே இங்கே தான் எங்கேயோ ஒரு போயிட்டு இருக்கிறான்டா. அதுக்குள்ளே ஒரு போயிட்டு இருக்கிறான். ஓகே, இப்போ வந்து அங்கே ஒருத்தவன் பார்த்தோம் பார்த்தியா? போய் அர்ஜென்டிஸ் கூப்பிட்டு வருவோம். ஆமாம் ஆமாம், மழை வர பெய்யுது गाइस. புயல் गाइस, ஏதோ ரிக்கா புயல் ஏதோ சொன்னாங்க गाइस. மழையில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறோம். அதுக்காக ஒரு லைக் கட்டிட்டுருங்க. போன வீடியோக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. போன வீடியோ கொஞ்சம் லாங் ஆகிட்டு இருக்கும், ஏன்னா வந்து எங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க. ஆமாம். ஓகே गाइस, ஏதோ ஒரு டைம் பண்ணி முடிய போகிறான். இவனுக்கு சேடில் வந்து செய்யண்டா. இவன் பேர் வந்து ஏதோ என்னன்னே தெரில இது. ஓகே, இப்போ இதான் நம்ம அன்லாக் பண்ண போகிறோமா? இதுதான் நம்ம அன்லாக் பண்ணி ஓட்ட போகிறோம். ஓகே गाइस, இப்போ அன்லாக் பண்ணுறோம். இதுக்கு நிறைய கிட்டுக்கிறானுவோ. அது எல்லாமே நம்ம அர்ஜென்டிஸ் பேக்கில் இருக்கும். ஓகே, எடுத்துருவோம். அது எல்லாத்தையும் எடுத்து இப்போ கிராஃப்ட் பண்ணுவோமா? அதை இவனோட சேடில் தான் தோறு பேர் சொல்ல எல்லாமே பேக் உள்ளே இருக்கும். அதனால் நான் வந்து அர்ஜென்டிஸ் எடுத்து வந்தேன் கிரிஃபனை விட்டு. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம கிராஃப்ட் பண்ணி கொடுத்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிறான்டா. ஓகே, கிராஃப்ட் பண்ணியாச்சு गाइस. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா என்னடா பண்ணலாம்? இவன் டேம் ஆனால் ரைட் பண்ண. இவன் என்ன பேர் வச்சுக்கலாம் வச்சுக்கேன். இவனுக்கு ராக் வச்சுருவோம், அவனுக்கு மெட்டல்னு வைப்போம் வீட்டுக்கு போய். ஓகே, நம்ம ஆனால் அவனுக்கு ராக் வச்சுருப்போம், நம்ம அவனுக்கு மெட்டல்னு மாற்றிட்டு இவனுக்கு ராக்குன்னு வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவன் ராக் உடைப்பான், அவன் மெட்டல் உடைப்பான். ஓகே, இவனுக்கு வந்து மெட்டல் கொஞ்சம் இது ராக்கு கொஞ்சம் பாதி ஆக்குவான், அவன் மெட்டலை பாதி ஆக்குவான். ஓகே விடு. ஓகே, டேம் ஆகி முடிச்சிட்டான். சேடல் ரெடியாக இருக்குமா? ஓகே, ரெடி ஆகிட்டு இவனுக்கு போட்டு ரைட் பண்ண. ஓகே, இவன் உருண்டெல்லாம் போவோம் தெரியுமா? அங்கே வேறு சீனா உருள்றாடா. செமிலாம் குறை லைட்டாக தான் குறையுது போலே. லைட்டாக உருமை உருள்றது மட்டமாக இருக்குதுடா. இவ்வளோ கொஞ்சம் உருண்டா என்னடா போகுது. டேய், உருள்றானே நல்லா இருக்கணும் கொஞ்சம். சீனா இப்போ நான் வந்து இவனை வச்சு உனக்கு கல் அடிச்சு காட்டுறேன். டேமேஜ்லாம் போடுறான். லைட்டாக தான் போகணும். இது அங்கேருந்து வந்தால் உடனே வெறும் ஒரு 290 கல். நான் ஒரு அடி அடிச்சுட்டு 290. 100 கல் வந்து இவன் பேக்கில் வந்து 12 கிலோ இருக்குது. 12 கிலோவா
2.5 கிலோ 5 கிலோக்குது. ஆ நம்ம பேக்கில் எடுத்தாக்கா வெயிட் பண்ணு வெயிட் வெயிட் போட்டுருவோம் ஃபுல்லாகவே. ஓகே இங்கே ஒரு அடி மரம்லாம் கிடைக்குமா? ஆமாண்டா மரம்லாம் கிடைக்கும். ஓகே இந்த மண்ணை வச்சு நம்ம நிறைய மெட்டல் ராக்கு நிறைய கல்பிக்கலாம் கைஸ். ராக்குனா கல் கல். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து இவனை தூக்கினே வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா வந்து ஒரு வீடியோவில் வந்து ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, எதுக்கு ப்ரோ நீங்கள் வந்து ஒரு டைம் வீட்டுக்கு போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க, அர்ஜென்ட் வைஸ் எல்லாம் தூக்க முடியும், அவனே தூக்கி போயிடுன்னு சொல்லி சொன்னார். ஓகே கைஸ், இப்போ நம்ம தூக்கின்னு வந்தாச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு இவனை தூக்கினேன். போன வீடியோட வாய்ஸ் ஓவரோட இந்த வீடியோட வாய்ஸ் ஓவர் நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இப்படியே வாய்ஸ் கொடுக்கலாம். ஓகே நம்ம வந்து ராக் கலெக்ட் பண்ணுமா அவனை வச்சுன்னு கல் ஒரு 34 கல் 4 கல் ஒரு அடி. ஓகே காய்ஸ், இப்போ இவனை வச்சு நம்ம இது பண்ணுவோம், நம்ம ஈஸியாக இருக்கும் ஸ்பைனாக ட்ராப் செய்யறதுக்கு. ஓ அவனை வச்சு ஸ்டோனை தானே செய்யும், ஸ்டோன் வச்சு தானே ஸ்டோன் தானே செய்யணும், அதான் அதுக்காக தானே நம்ம ப்ளே பண்ணுவாங்க போய். இப்போ ஓகே நிறைய ஸ்டோன் கலெக்ட் பண்ணுறேன் கைஸ். அதுதான் அவ்வளோ ஸ்டோன் கலெக்ட் பண்ணியாச்சு. யாரும் ஸ்டோனுக்கு பஞ்சமே கிடையாதா? ஸ்டோனுக்கு பஞ்சமே கிடையாது, அப்புறம் மெட்டலுக்கு பஞ்சம் கிடையாது, ஸ்டோனுக்கு பஞ்சம் கிடையாது, வுட்டு வந்து தெரியாண்ணே அவள் தான், எதுக்குமே பஞ்சம் கிடையாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா உருண்டே அங்கே நீங்கள் வந்துச்சு. இப்போ நம்ம இது ஸ்டோன் எடுத்து அதை செய்யணுமா? ஆமாம், லைட்டாக மனசு ஒன்று கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டெமினா ஏறிட்டு போக வேண்டியதுதான். இப்போ உருண்டு போக மேலே உட்காந்துருக்கானே அவனுக்கு மண்டை அடிப்படாது. ஆமாண்டா, நம்மளுக்கு என்ன ஒன்றுமே அவளை பற்றியா டப்புன்னு அப்படியே உடனே போய் டப்புன்னு மிதிச்சிக்கிறோம். ஐயோ டப்புன்னு எந்திரிச்சிடும், அது வந்து குனிஞ்சிக்கிறான்னு நீங்கள் இல்லை. ஆமாம் அப்படி தான் பண்ணிப்போம். ஓகே காய்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, நம்ம போய் அர்ஜென்ட் எடுத்துன்னு வருவோம். ஏன்னா வச்சுக்கேன் பறந்து போகணும்ல இப்போ. ஓகே இப்போ நம்ம வந்துட்டாச்சு. வந்துட்டு இவன்கிட்ட இந்த ஸ்டோன் எடுத்து அந்த பென்சிலாம் செஞ்சுருச்சுல இப்போதான் செய்ய போகிறோமே. ஓகே காய்ஸ் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்துக்கோங்க. இது ரேம்ப் 4, அப்புறம் ட்ராங்கி டாட் 27, அப்புறம் இது ஒரு 16, இது ஒரு 32. எல்லாத்தையும் நம்ம எடுத்துன்னு இதுக்கு போக போகிறோம், அதை டேம் பண்ண போகிறோம். இதை ஸ்பைனோவை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், ஸ்டெமினா காலி ஆகிட்டு இங்கே உட்காருவோம். ஓகே ஓகே காய்ஸ் ஸ்டெமினா ஏறி முடிஞ்சிச்சு. இப்படியே நம்ம போக வேண்டியதான். இந்த இடத்துல தான் வந்து ஸ்பைனோ இருக்குன்னு சொல்லிட்டு கூகுளில் பார்த்தேன், ஆனால் எதுவும் இல்லையே. கூகுள் போய் சொல்லிக்கிறா, இது ஒருவருக்கு போடுறா அது கூகுள் ஸ்பைனோ தானே அது. ஸ்பைனோ அது இது பார்ப்போம். ஸ்பைனோ தானே? ஆமாண்டா ஸ்பைனோ தான்டா கைஸ். ஸ்வாம்பு மன்னன் கண்டுபிடிச்சாச்சு கைஸ். ஓகே காய்ஸ் நம்ம இங்கே தான் ட்ராப் செய்ய போகிறோம். ட்ராப் செஞ்சுட்டு அவனை அப்படியே இங்கே கொண்டு வந்து டேம் பண்ணிடலாம் கைஸ். ஸோ சிம்பிள். ஓகே நம்ம ட்ராப்பு செய்கிறதுக்கு எல்லா பொருளையும் எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இது வந்து சிம்பிள் ட்ராப் கைஸ். நம்ம கிரிஃபன் மாரி இவன் வந்து மாட்டாமலாம் போயிட மாட்டான், இவன் கன்ஃபார்ம் மாட்டுவான். கன்ஃபார்ம் மாட்டுதான் இவனுக்கு. கிரிஃபனே மாட்டிக்கினான், பட் ஜஸ்ட்டு நூல் இதில் தப்பிச்சிட்டான், நூலில் மிஸ் ஆகிட்டான் கைஸ். அதனால் நம்ம அவன் டேம் பண்ணிடுச்சு, ஆனால் வீட்டில் காட்ட முடியாது. ஓகே காய்ஸ் இவனை இதை நான் அப்படியே போடுற மாதிரி போட்டுவாங்க. இங்கே ஒன்று 3 வச்சுட்டாச்சு, 4 போட்டுங்க காய்ஸ். 2 ஆச்சா? ஐயோ வச்சதுனே வச்சுமே என்னடா அது உட்கார மாட்டுது, கூட அங்கே போட்டுக்கலாம். ஓகே 4 போட்டுங்க காய்ஸ். இதான் காய்ஸ் இது ப்ளூ பிரிண்ட். கீழே வந்துச்சு என்னாச்சு? அது ஒரு மாதிரி ஸ்டோனில் செய்யும்போது கீழே மேலே அந்த ஏற்ற இறக்க இருக்குது கைஸ். இன்னும் அந்த இடத்துல உட்கார மாட்டுது, இங்கே உட்கார மாட்டேது வர்றா, அங்கே உட்காருது. அப்போ இங்கே உட்கார கண்டிப்பாக என்னடா உட்காரல, காலி ஆகிட்டுக்குதுடா. காலி ஆகிட்டுதா? ஓகே காய்ஸ் செட் வந்தாச்சு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எப்படா வைக்கிது விடு அப்படியே வச்சிடலாம். ஐய் ஓகே விடு, லைட்டாக மேடாக இருக்குது, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ் அவ்வளோதான், ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து டோர் ஃப்ரேம் தான். எங்கே போகிறான் அவன்? எந்த வரான் பாருங்க, வரான் அடிச்சுக்கிட்டு போகிறானா வந்து. டேய் பார்த்துறானா? இல்லை பார்க்கலாம் மாட்டான், அப்புறம் நம்மள தான் பார்க்குறான். டி அவன் என்ன பார்க்குற, என்ன அடிக்கிறதுக்கு இது நம்ம கொண்டு விட்றானே. ஐயே பக்கத்தில் நிறையா இதெல்லாம் அது என்னது கோட்டை அந்த மாதிரி நிறையா மிஸ்டியாகவே இருக்குது கைஸ். இதுக்கு முன்னாடி விளாட்னோம், ஆனால் இவ்வளோலாம் நாங்கள் மிஸ்டியை பார்த்து கிடையாது. ஓகே நம்ம எப்பயும் போல் 2 இது வந்து மேலே போய்க்குங்க கைஸ். ஏன்னா வந்து அப்போ தான் ஸ்பெயின் மேலே எழுந்திரிச்சு ஓடாது. ஆமாம் எல்லாம் ஏறி ஓடுருவான் அவன். ஓகே இங்கே எடுத்துகிட்டு இப்போ வைக்க ஆரம்பிச்சிடுவோம் கைஸ். எல்லா பக்கமும் சுற்றி மழை பெய்யுமா பெய்யுதுடா, தீர் வச்சுருங்க கைஸ். மழை சவுண்ட் உங்களுக்கு கேட்டு தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ், நாங்கள் அடுத்த தடவை கமெண்ட் பண்ண பார்க்குறோம். ஓகே இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஓகே கைஸ் இங்கே ஒன்று எல்லாத்துலேயும் 2 ஏற்றிட்டாச்சு கைஸ், நீங்களும் பார்த்து ஏற்றிங்க. ஓகே இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸ்டோன் ஆல் தான் கண்டுபிடு, நம்ம மட்டும் செஞ்சே இருக்க வேண்டியதான். செஞ்சுனே இருக்க வேண்டியதான். இந்த சைடு ஃபுல்லாக இருக்கா அப்படியே இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஓகே கைஸ் இப்போ திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு, திருப்பி வைப்போம். மறக்காமல் லைக் பண்ணாமல் பார்த்துக்கலாம், லைக் பண்ணுங்க கைஸ். போன வீடியோ கொடுத்த அதே சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். போன வீடியோக்கு நிறைய வியூஸ் போயிடுச்சு, 1 மணி நேரத்தில் நிறைய வியூஸ். ஓகே கடைசி தான் லாஸ்ட்டு அவ்வளோதான் கைஸ், ஃபைனல் டச் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஏனிலாம் போட்டு கூட்டு வரணும்னா ஏனி அதான் இதான் போடணும். ஓகே
லேடர் கிடையாது, ராப்டோ நம்ம சொல்கிறோம், இது ரேம்ப். ஆ 2 3. ஏன்னா 3 கொடுங்க கைஸ், அப்போ தான் கைஸ் மேலே ஏறும். 4 வச்சிருவோமா? எல்லாத்துலேயும் வச்சுருவோம். நம்ம தான் உட்டு தான் அன்லிமிட் ஆச்சு. உங்களுக்கு இல்லை உட்டு கம்மியாக 2 கூட வச்சுங்க கைஸ். நடுவில் கரெக்டாக 2 வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஓ 2 வச்சாலே போதும். நான் வந்து பணக்காரன்றனால வந்து அப்படி தான் வைப்பேன் நான். 4 இப்போ ஓகே கைஸ். இப்போ வந்து அவனை கூட்டிட்டு வரணுன்றான் வேலையே. ஆமாம், ஏன்னா 2 வச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கைஸ். 4 வச்சா வச்சுக்கோங்க. வராங்க ஐஸ். எந்த சைடு வேணாலும் ஏறுவான். ஓகே தண்ணி வராம மேஞ்சிக்கின்னு ஒரு மாதிரி வரான்டா அவன். வாடா செல்லக்குட்டி வாடா. கடிடா எங்களை அடிடா. அவ்வளோதான் கைஸ். மாட்டினான். மாட்டிட்டான் கைஸ். நாலு இது கடிதான் வரான். அங்கே வச்சுனே கடிக்கிறான். வேணா அவன் எகிரி குச்சி வரலாம், ஆனால் எகிரி குச்சி வரமாட்டான். அவ்வளோ மூளை இருக்காது அவனுக்கு. ஓகே இப்போ அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடும் அவனை. அப்படியே நின்றுபடி நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு இதுவுமே நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. ஓகே இந்த இடத்துல இன்னும் டோப்பர் ஏறி ஓட போகிறான்டா இங்கே வெளியே. ஐயோ அதிர்ந்து போகிறான் இடமே அன்கான்சியஸ். இப்போ அவனுக்கு கறி தான் கொடுக்கணும். அவன் கறியாக சாப்பிடுவானா? நான் பையன் சம்பவக்காரன், எல்லாரையும் சம்பவம் செஞ்சு கறி தான் சாப்பிடுவான். பேக்கில் நம்மக்கிட்ட 2 ஸ்டாக் கறிக்குது. அவன் பேக்கில் வச்சுட்டு இவன் டைம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். ஓகே போய் நம்ம அர்ஜென்ட் வயசை கூட்டின்னு வரலாமா? ஓகே இது கூட்டு வந்துடலாம். இவனை ஃபஸ்ட் இது பண்ணுவோம். ட்ராக் கொடுத்துட்டு ட்ராக் ஆகிட்டோம். ட்ராக் ஆகலன்னோ. ஓகே ட்ராக் ஆகிடுச்சு. ஓகே இப்போ மலை மேலே ஏறி வந்து அர்ஜென்ட் வயசு எடுத்துட்டாச்சு. கீழே அதிகம் போவோம். மலையில் இருக்கு சின்ன கல் தான். ஓகே இவன் நம்மக்கிட்ட இது இருக்குமே, என்ன தெரியுது? பயோடாக்சின் இருக்குமே. பயோடாக்சின் வச்சு இது எடுத்துக்குமா? பயோடாக்சின் வச்சு அந்த அன்கான்ஷியஸு டோப்பர் தான் அன்கான்ஷியஸு. ஓகே எடுத்துக்காச்சு. ஓகே எதிராச்சு. இப்போ வந்து ஏறே நாங்கள் நிறைய அடிச்சோம் கைஸ். அந்த ஜெல்லி ஃபிஷ் அடிச்சா கிடைக்கும். என்னடா ஒரு பைட் இல்லை இன்னும் தெரியல என்னன்னு. இவன் கொஞ்சம் பெரிய கை இல்லாமல் குடும்பம் தான் எடுப்போம் போல. ஓகே கைஸ் ஒரு பைட் எப்படி எடுத்துட்டான்? ரொம்ப நாள் கைஸாக எடுத்தான். நாங்கள் கட் பண்ணி போட்டிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியும். 2 பைட் எடுத்துட்டான். ஓகே 2 பைட் எடுத்துட்டான். இன்னும் எத்தனை பைட் எடுக்கணும்? இன்னும் எத்தனை பைட்டு? 2 பைட்டாக எடுத்துக்கிறான். இன்னொரு 5 பைட் 3 பைட் எடுப்பான். மொத்தம் 5 பைட் நினைக்கிறேன். பார்ப்போமே. ஓகே என்ன பண்ணுறது அது வரைக்கும்? என்ன பண்ணுறதே இல்லை கைஸ். இருபத்தொம்பது போகிறான் பாரு. நாங்கள் ஏறி டைம் பண்ணுறேன் வேறு ஒருத்தனை. நீ வேணாம் எங்களுக்கு. நாங்கள் தேடும் போதெல்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்க. உங்களுக்கு போல வேறு என்ன ஒருத்தன் வருவோம், அவனை நாங்கள் பிடிச்சி போட்டு போயிட்டே இருப்போம். இப்போ நான் இவன் வந்து மாட்டுக்கிறான் கைஸ். ஓகே இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்மால் கண்டென்ட் தான் கைஸ். ஏன்னா வந்து போன வீடியோக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க கைஸ். அதனால் நாங்கள் வேகமாக வீடியோ எடுத்து போகணும்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்தோம் கைஸ். இதுக்கே ஒரு வாரம் ஆயிடுச்சு தான். ஏன்னா வந்து டெஸ்ட்டு பரிச்சை அது இதுன்னு வைக்கிறாங்க கைஸ் காலேஜில். ஓகே இப்போ நம்ம வீடியோ பார்ப்போம். எத்தனை போய்ட்டு எடுத்துக்கிறான்? 2 போய்ட்டு தான் எடுத்துக்கிறான்டா. இன்னும் நம்ம இப்படி நேர வேண்டியதான்டா. இவன் எப்போ எடுப்பான்னு தெரியல. இவன் கலர் நல்லா இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ரெட் கலரில் அப்படியே ரெட் கலரில் நல்லா தான் பார்க்குறதுக்கு விரித்தனமாக இருக்கிறான் கைஸ். அப்படியே கோபத்தோட உச்சக்கட்ட மாரி தான். வேட்டையாடத்தானே. ஓகே கைஸ் இப்போ வந்து உடச்சிட்டுக்கிறான் போல. டேமேஜ் நிறைய ஆகிட்டு இருக்கிறா. 3 பைட்டு இருக்கிறாங்க கைஸ். அன்கான்ஷியஸ் கொடுத்து குறைஞ்சிச்சு. அன்கான்ஷியஸ் குறைஞ்சா போகுது. நம்மகிட்ட தான் பயோடாக்சின் இருக்குது. அடே ஊட்டி கூட்டினே இருக்கிறேன் தான் கைஸ். ஒரு ஜாலியில் பேசினுக்கிறேன் கைஸ் நாங்கள் இப்போ. ஓகே அப்புறம் வந்து 4 பைட் எடுத்துறான். இன்னும் 2 பைட் எடுப்பான்னு நினைக்கிறேன்டா. அடுத்து நான் டைனோ டைம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன் கைஸ் மறக்காமல். ஓகே அப்புறம் வந்து இன்னும் ஒரு பைட் எடுக்கணும் போவேன். 2 நினைக்கிறேன். ஓகே கைஸ் லாஸ்ட் பைட் எடுக்க போகிறான். அந்த தருணம் வரப்போதே. இவனுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த ப்ரோ தான் சொல்லுவார். அந்த ப்ரோனா ஸ்பைனோ டேம் பண்ண சொன்ன ப்ரோ கைஸ். சொல்கிறேன் கைஸ். ஓகே இவனோட சேடில் வந்து ஸ்பைனோன்னு போட்டாலே வருமா? இல்லை நம்ம வந்து வச்சில போகல. நம்ம இன்னும் அன்லாக் பண்ணல போல. ஓ அன்லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே இல்லை ஸ்பைனோ சேடில் இவன் பேக் தான் இருக்கும். அது அப்படியா? அன்லாக் பண்ண கூட அன்லாக் பண்ண கூட இவன் பேக் தான். அது இருக்குது பேர். அதே இருக்குது பேர். ஓகே அதுக்கான எல்லாத்தையும் பொருளையும் எடுத்துன்னு வந்து அதை கிராஃப்ட் பண்ணியாச்சு. இவன் டேம் ஆன உடனே டப்புன்னு போட்டு டப்புன்னு அப்படியே ஏறி போயினே இருக்கு. சரி நம்ம தான் அதோட ட்ரெக்ஸ் பிடிச்சாச்சு. அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து கமெண்ட் பண்ணுறேங்க கைஸ். பேர் வந்து வைக்கல நம்ம ஸ்பைனோனே இருக்கட்டும். அவர் சொல்லுவார் சொல்லிட்ட பிறகு மாற்றிடலாம் கைஸ். அதேமாரி வந்து நீங்கள் வந்து என்ன டைனோ டேம் பண்ண சொல்லலாம். அதை டேம் பண்ணி நீங்கள் சொல்கிற பேரே நாங்கள் வைப்போம் கைஸ். அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். பேரோட சேர்த்து அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்கிறேங்க கைஸ். இப்போ வந்து இந்த டைனோ பிடிச்சி அதுக்கு வந்து இந்த பேர் வைங்க அப்படின்னு சொன்னால் போக முடியாது போல. ஆமாண்டா போக முடியலடா. எகிர மாட்டான் தானே இவன். ஜம்பே கிடையாது அவனுக்கு. இவ்வளோ உடச்சி தான் போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். எவ்வளோ பெருசாக இருக்கிறான் பாறான். ஷாம் பெருசுடா டே எப்பா. இது மேலே உடச்சாக்கா ரொம்ப நாள் ஆகும் நினைக்கிறேன். அது இல்லாமல் அந்த இது இல்லை என்ன அது போன வீடியோவில் உனக்கு டேம் பண்ண முடியும். ரிஃபனு
கிரிஃபனுக்கு முன்னாடி ஸ்டிகோ. ஆ அந்த ஸ்டிகோ ஒரு மிஸ்டியாவே இருக்கு கைஸ். அதுக்கு பவர் நான் பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்றேன் கைஸ். ஆமாங்க ஸ்டிகோ ஒரு 3 அட்டாக்கு அது மாரி ஏதோ வித்தியாசமாக இருந்தது. அது என்னன்னு எங்களுக்கு புரியல. ஓகே தூங்கி வந்து போவோம். ஓகே கைஸ் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டாச்சு. இப்போ வந்து இவனை கூட்டு போவோம். இவனை தூக்கிட்டு போக முடியாது. அதனால இப்போ இவனை வீட்டுக்கு அப்படியே இழுத்துட்டு போய் தான் ஆகணும். இவனை வந்து மேலே விட்டுலாம், ஏன்னா அவன் யாராவது வந்து அடிச்சு சாவடிச்சு போகிறாங்க. ஓடியே கூட்டு போயிட்டு திருப்பியும் வந்து எடுத்துட்டு போகணும். அதான் ராஜாவே யார் என்ன பண்ண போறா சொல்லு. வந்தான்னா சாவு தான் அவனுக்கு. ஓகே ஓகே காய்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட பவர் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே இப்போ வந்து இதை வந்து இப்படி அதை கையை தூக்கி கையால் அடிக்கிற அட்டாக் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து கையை இறக்கிட்டு வாயால் அடிக்கிற ஒரு அட்டாக் இருக்குது. 2 அட்டாக் இருக்குது மொத்தம் இதுக்கு. ஓகே பவர் அட்டாக் சாதா அட்டாக் ஒன்றுடா. அப்புறம் வாயால் பெரிய வாயால் ஒரு கடிக்காம இதுவே அட்டாக் இருக்குது. அப்புறம் கையை மேலே தூக்கி கையால் பஞ்சா அட்டாக்கு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதோட பிடிச்சிருந்தா பெல் ஐக்கனை தட்டி ஆள போட்டுருங்க. பாய் காய்ஸ். பாய்.